ஹலோ கைஸ். நாங்க ஃபர்ஸ்ட் இந்த மானிட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மானிட்டருக்கு ஒரு நாள் என்னாச்சுன்னா ஃபுல்லா வெள்ளையாயிடுச்சு. அதனால இதை தூக்கி வச்சுட்டு இந்த மானிட்டர் வாங்கினோம். இந்த மானிட்டர் வாங்கி போட்டு பார்க்கும்போது தெரிஞ்சுது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா மஞ்சள் கலர்ல தெரிஞ்சுச்சு மானிட்டரு. அதனால நம்ம அதிக நேரம் யூஸ் பண்ண முடியல. சைட்ல இருந்து பார்த்தா ஒரு மாதிரி ஷேட் அடிக்கும். அதனால இதையும் நாங்க தூக்கி வச்சுட்டு இந்த மானிட்டர் வாங்கினோம். மானிட்டர்ல ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னன்னா பாதி கண்ணு தான் நல்லா தெரியும், பாதி கண்ணு மங்களா தெரியும். அதனால இதை சரி பண்ணலாம்னு கடையில எடுத்து கொண்டு போகும்போது 2000 சொன்னாங்க. மானிட்டர் ரிப்பேர் பண்ண 2000. எங்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. சரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் எங்ககிட்ட ஒரு மானிட்டர், ஒரு டிவி இருந்துச்சு. இந்த டிவி வந்து 24 இருந்துச்சு. இந்த டிவியும் இந்த மானிட்டரும் சேம் சைஸ் தான். இந்த டிவில இருக்க பேனலை எடுத்து இந்த மானிட்டர்ல போட்டா என்ன ஆகுன்ட்டு பார்க்க போறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிவியே நல்லா தான் இருந்துச்சு. இப்ப எடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா ஆன் ஆகல. சரி இதை முதல்ல சரி பண்ணி பார்ப்போம். பாம்பு தோல்றா. சார் தூங்கிட்டா சார். ஃபர்ஸ்ட் பவர் கேபிள செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வயர் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். இதான் மல்டிமீட்டரு. இதுல வச்சுட்டு இப்படி கனெக்ட் பண்ணோம்னா சவுண்ட் வரும். இப்படி நல்லா இப்படி சவுண்ட் வருதா? அப்ப வந்து இந்த கேபிள கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்ப வந்து கனெக்ட் ஆகுது. ஒருது நல்லா இருக்கு. இன்னொன்னு சரியில்லை வயரு. இப்ப வேற வயர் எடுத்தாச்சு. கட் பண்ணி ஜாயின் பண்ணி பார்ப்போம். புதுசா மாட்டியாச்சு. இதை மாட்டி பார்த்துக்கோம். மாட்டி ஆன் பண்ணி பார்ப்போம். சுவிட்ச் ஆன் பண்றதுக்கு முன்னாடி கீழே வந்து தகையில வந்து தண்ணியா கிடக்கு. அதுக்கு வந்து நம்ம இப்படி மேட்டு போட்டு அது மேல நல்லா பெற்று ஒருவேளை நம்மளுக்கு சாக்கு அடிச்சாலும் நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு சாக்கு அடிச்சுக்கலாம். அதனால ஒரு மேட்டு போட்டு வேலை பாருங்க. ஆன் பண்ணி பார்க்கலாம். மேட்டு தண்ணி வைக்காதா? பேசுறதுக்கு ஏதாச்சும் பதில் இருக்கா பத்தியா? இல்ல ஆன் ஆச்சு. ஆன் பண்ணிட்டா? ஆயிடுச்சு. ஓகே, இப்போ டிஸ்பிளே மாத்தி பார்ப்போம். நமக்கு தேவையானது இந்த பேனல் மட்டும்தான். இதெல்லாம் நம்ம ரொம்ப வளைக்க கூடாது. உடஞ்சிச்சுன்னா டிஸ்பிளே தெரியாது. பேனல் சேஞ்ச் பண்ண போகுமா? ஆமா, பேனல் ஏன் டிஸ்பிளேவா? இந்த பேனல்ல மட்டும் நம்ம அந்த மானிட்டர்ல மாத்த போறோம். பேனலையும் கழட்டிக்குவோம். இதையும் கழட்டணுமா? கழட்டு. இதுவும் தேவையா? இதுவும் தேவையா? ஆமா, அதுக்கு சப்ளை எல்லாம் அதுல வச்சு போட முடியாது. இதுலதான் வச்சு போட முடியும். இப்ப இந்த சப்ளை எப்படி அந்த அதுக்கு செட் ஆகும்? அதுல நம்ம இந்த எல்சிடி பேனல் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். மற்ற எதுவுமே யூஸ் பண்ண போதில்லை. எல்லாத்தையும் நம்ம இதுல தான் யூஸ் பண்ண போறோம். மாற்று இடம் இருக்க மாட்டேன். இடம் இல்லைனாலும் நம்ம ஏதாவது ஆல்டர் பண்ணி பண்ணலாம்.
சும்மா ட்ரை பண்ணி தானே பார்க்க போறோம். இதுக்கு தேவையானது இந்த பேனலும் இந்த போர்டு மட்டும் தான் தேவை. இதெல்லாம் தேவையில்ல. இது நம்ம தனியா எடுத்து வச்சுக்கோம். டிவில இருந்து பேனல்ல கழட்டியாச்சு. இப்ப இதுல என்ன தேவைன்னா இதுல நம்ம இருக்க லைட்டு தான் தேவை. எல்சிடி தான் தேவை. எல்இடி தான் தேவை. அதை கழட்டிக்குவோம். மானிட்டர்ல பேனல் தேவையில்ல. இந்த பேனல் தேவையில்ல. இந்த பேனல் தனியாக கழட்டி எடுத்துக்குவோம். இப்போ டிவியோட பேனலை கழட்டியாச்சு, மானிட்டரில் பேனலில் தவிர மற்ற எல்லாத்தையும் கழட்டியாச்சு. இப்போ டிவியோட பேனலை தூக்கி மானிட்டரில் போட போகிறோம். அது செட் ஆகுமான்னு தெரியல. டிவியோட பேனலோட டிசைன் வேக, மானிட்டரோட டிசைன் வேக. டிவியும் மானிட்டரும் செட் ஆகுன்னு செக் பண்ணி பார்ப்போம். இந்த பேனல் அப்படியே இதுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகுது. ஆனால் இன்னுக்குள்ள இந்த இடம் மட்டும் நம்மளுக்கு செட் ஆகலை. அது முடிஞ்ச கட் பண்ணி ஒருவேளை எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நம்ம அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போதைக்கு செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. அதுக்கு டிவியோட மதர் போர்டு, அப்புறம் தாய் அட்டை. அதுக்கு டிவியோட தாய் அட்டையும் மானிட்டரோட அட்டையும் அது வேணும் நம்மளுக்கு. எங்கடா அந்த டிவியோட தாய் அட்டையை கழட்டி வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு இதுக்கு லைட்டு பவர் சப்ளை வேணும். அப்போ மானிட்டரோட பவர் சப்ளை தான் போட முடியும். இதில் பவர் சப்ளை கிடையாது. ஆனால் மானிட்டரோட பவர் சப்ளை மட்டும் நம்ம தனியாக கழட்டிடுவோம். இதை இப்படி கழட்டுறதோட செட்டாக கழட்டிக்குவோம். ஏன்னா இங்கே இப்போ கரண்ட் வேகம்லாம் போகும், நம்ம கையில் சாக்கு வச்சுக்கோம். அதெல்லாம் மொத்தமாக கழட்டி வச்சுக்கோம். கீழே வச்சு கழட்டுறா. நல்ல ஆயுதம். ஸ்பீக்கரோட வேக தேவையில்லை. அதனால கழட்டி வச்சுட்டு வச்சுக்கோம். நம்மளுக்கு தேவையானது டிவியோட பேனலுக்கு டிவியோட மதர் போர்டு, அப்புறம் மானிட்டரோட லைட்டுக்கு மானிட்டரோட மதர் போர்டு. இது தேவையில்லை இப்போதைக்கு, அதனால இப்போ சேர்த்து வச்சிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் கனெக்ஷன் கொடுப்போம். அவ்வளோதான். இப்போ ரெண்டுத்துக்குமே நம்ம பவர் சப்ளை கொடுக்கணும். இப்போ எல்லாத்தையும் மாட்டியாச்சு. பார்க்க கொசன்னு இருக்குது, ஆனால் நான் தெளிவாக சொல்கிறேன். இது டிவியோட பேனல். அப்படியே போனோம்னா டிவியோட மதர் போர்டு. இது கீழே இருக்கிறது மானிட்டரோட லைட்டு. மானிட்டரோட லைட்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கான். இப்போ எல்லாத்தையும் ஆன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியல. தீ பிடிக்கிறா. லைட் எரியுது. சுவிட்சு இங்கே ஆன் பண்ணு. மானிட்டர்ல லைட் ஆன் ஆயிடுச்சு. என்னடா அப்படிலாம் தெரியுது. வேலை செய்யுது. ஏதாவது கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போமா? வீடியோ நம்ம ஆன் பண்ணி பார்க்கணும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுதா இல்லையான்னு. இது இங்கிட்டு போயிருச்சுன்னா நான் கோடு வருது. இந்த கோடு வருது. கோடு முதல் டிவியில் கோடு தான். இப்போ நம்மளுக்கு டிவியில் வர குவாலிட்டியோட இல்லை கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படின்னு நினைக்கலாம். நினைக்கோம்னா இல்லை, கொஞ்சம் அதிகமாக தான் வரும். இந்த கோடு பார்க்க என்ன பண்ணணும்? அப்போ அந்த கோடு வருது. கோடு பார்க்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி கோடு இருந்துச்சு. அது
அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டு பார்ப்போம் என்னதுன்ட்டு. இப்போ வந்து டிவி வந்து ஆன் ஆகுது, மானிட்டர் ஆன் ஆகுது. அதில் வந்து வீடியோ போட்டு பார்ப்போம். போட்டு பார்க்கறதாக லேப்டாப்ல இருந்து ஹெச்டிஎம்ஐ மூலியமாக வந்து இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஸ்விட்ச் ஆன் பண்ணுறாங்க. கீழே தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இதையே நாங்கள் ஒரு டிவியில் தான் கழட்டினோம். இதுதான் இது நமக்கு நான் தான் டிவி ஆன் ஆகும். இப்போ டிஸ்பிளே வந்து எடுக்குது. இங்கே கோடு மட்டும் வருது பார்த்தீங்கன்னா, அந்த கோடு ஆல்ரெடி இருந்த கோடு தான். ஸோ மானிட்டர் வேலை செய்யுது. வேலை செய்யுன்றது தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக வேலை செய்யுது. இப்போ வந்து இதுலேருந்து பவர் சப்ளைவும் அதுலேருந்து டிஸ்பிளே இது லைட்டிங்க்கு சப்போர்ட்டும் போயிட்டுருக்கு, இதுவும் போயிட்டுருக்கு. இப்போ ரெண்டே வந்து கனெக்ட் பண்ணுவோம். இதே ரெண்டே கனெக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து மானிட்டர்லேருந்து லைட்டுக்கு போகுது, டிவிலேருந்து பவர் சப்ளை போகுது. இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டரோட கனெக்ஷனை வந்து நம்ம இது கொடுக்க போகிறோம். இதை கழட்டிட்டு இதை போட போகிறோம். அப்படி போட்டோம்னா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்க்க போகிறோம். வெடிக்க போகுது, சேஃபாக இருக்கும். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டரோட பவர் சப்ளைவும் மானிட்டரோட டிவி கனெக்ஷன் எல்லாமே இதில் இருக்குது. பேனல் மட்டும் டிவியோடது. போட்டு பார்ப்போம் ஆன் ஆகுதா இல்லையான்ட்டு. டிஸ்பிளே வேலை செய்யலை. டிவியோட பேனல்லே டிஸ்பிளேக்கு மாட்டினா டிவியோட பேனல்லே மானிட்டருக்கு மாட்டினா வேலை செய்யாது. வேலை செய்யலை, எங்களுக்கு வேலை செய்யலை. சப்போஸ் இல்லை, வேலை செய்யாது. இது வந்து எல்சிடி டிவி, அது எல்இடி மானிட்ரு. ஸோ எல்சிடி டிவியோட டிஸ்பிளேவை பேனலை எடுத்து நம்ம எல்இடியில் போட்டிருக்கோம். எதுக்காக போட்டோம்னா இதில் இருக்க குவாலிட்டி அதில் வருதான்னு. டிவி வந்து 720 பிக்சலு, மானிட்டர் வந்து 1080 பிக்சலு. நம்ம வந்து டிவியோட பேனல் எடுத்து அதில் போடும்போது கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதா தான் அந்த வீடியோ நாங்கள் பண்ணோம். கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, பட் அது ஃபுல்லாக ஆச்சான்னு கேட்டால் கிடையாது, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதுக்காக தான் அந்த வீடியோ பண்ணது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து நாங்கள் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணலாமா இல்லை அந்த மானிட்டரை வந்து வேறு டிஸ்பிளே போட்டு போடலாமான்றதை அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வீடியோவில் டிவியோட பேனல் எடுத்து மானிட்டரோட லைட்டில் போட்டு பார்த்தோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து எங்ககிட்ட இருந்த ஒரு மானிட்டருக்கு. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா நல்லா தான் இருந்துச்சு. சடனாக பார்த்தா சுத்தமாக எதுவுமே வேலை செய்யலை. ஏற்கனவே என்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, இதில் எல்இடி வந்து ஒழுங்காக எரியாது. பாதி மட்டும்தான் நல்லா எரியும், பாதி வந்து அப்படியே இருட்டாக தான் தெரியும். அதனால் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மானிட்டரோட பேனல் எடுத்து இதில் போட போகிறோம். ஏன்னா இதில் எல்இடி வந்து எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் இதுலேருந்து எடுத்து இதில் போட போகிறோம். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இது வந்து 22 இன்ச்சு, இது 24 இன்ச்சு. அதை போட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ இந்த மானிட்டரில் இருக்க பார்ட்ஸ்லாம் இதில் நம்மளுக்கு எது தேவைன்னா எதுவுமே தேவையில்லை. இந்த பேனல் மட்டும் தான் தேவை. எல்லாம் தூக்கி கீழே வச்சுக்குவோம். இப்போ 24 இன்ச் எல்இடியில் 22 இன்ச் பேனலில் போட போகிறோம். போட்டு பார்ப்போம். அவ்வளோ கேப் இருக்கு. 2 இன்ச்சு இங்கிட்ட ஒரு இன்ச்சு, அங்கிட்ட ஒரு இன்ச்சு. இது ஒரு இன்ச்சா? ஆமாம், ஒன்றே கால் இருக்குது இங்கிட்டு. இது ஒரு இன்ச்சுன்னு வச்சுக்கேன். இங்கே ஒரு இன்ச்சு. போடு அடுத்த வேலையை பார்க்க. அப்படியே இல்லைடா, இது இடிக்குதுடா. இதெல்லாம் கட் பண்ணுவோமா என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன். கட் பண்ணணுமா இல்லை இப்படியே போட்டுருமா? இப்படி போட முடியாதா? இப்போ கட் பண்ணிட்டோம்னா சப்போஸ் அடுத்தது கிடைக்கும் போது திரும்ப சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல? முடியாதுன்னா இல்லை.
இப்போ எல்லாத்தையும் இப்படி வச்சாச்சு, மாட்டியாச்சு. இப்போ ஆன் ஆகி கரெக்டாக ஒர்க் ஆகுதான்ட்டு இப்படியே வச்சு மாட்டி பார்ப்பான். மாட்டி பார்த்து எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா அப்போ நம்ம ஃபுல்லாக டேப் அடிச்சு மாட்டிக்குவோம். இப்போ மாட்டியாச்சு. லேப்டாப்லேருந்து HDMI மூலிமா கனெக்ட் பண்ணுவோம். டிவி மானிட்டருக்கு தேவையான பவர் சப்ளையை கொடுத்துருவோம். கழுத்தில் போட்டுருதாக்கா? தலையில் இருக்குது, அந்த பக்கம் போகணுமா? அமைச்சு விட்டாங்களா? ஃபைனலாக வந்து இந்த இடம் பிளாக் ஆகிருச்சு இல்லையா, அதை வந்து சும்மா கழட்டி மாட்டினோம். இப்போ தெளிவாக இந்த இது. ஸோ இதை இப்படியே வந்து கனெக்ட் பண்ணி மாட்டி வச்சிடலாம். உடைக்கவே மாட்டேன் போல, யூஸ் பண்ணவே மாட்டேன். இப்போ எல்லாமே செக் பண்ணியாச்சு, எல்லாமே கரெக்டாக தான் ஓடுது. இப்போ தான் நம்ம முக்கியமான விஷயத்துக்கே வந்திருக்கோம். என்னென்னா இந்த 24 இன்ச் பேனலில் இந்த 22 இன்ச் பேனலில் 24 இன்ச்சு லைட்டில் மாட்டணும். அது எப்படி மாட்டுறது? எங்களுக்கும் இந்த ஐடியாவும் இல்லை. பார்க்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இங்கே வாங்க. இப்போ நம்ம இப்படியே டேப் வச்சு கூட ஒட்டலாம். டேப் வச்சு ஒட்டினா கீழே கேப் இருக்குது. ஒருவேளை நம்ம இதை ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து அமுக்கினோம்னா உடஞ்சி போயிடும். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா இந்த இடத்த ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு இது மெட்டீரியல் நம்மளுக்கு வேணும். அப்போ தான் ஒரு ஐடியா வந்துச்சு. என்னென்னா டபுள் சைட் டேப்பு எப்போயோ வாங்கி வச்சது இப்போ யூஸ் ஆகுது. இந்த டபுள் சைட் டேப்பை கீழே ஓட்டிட்டு 2 சைடு ஓட்டுற மாதிரி மாட்ட போகிறோம். இப்போ வந்து ஒரு மார்க் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஸோ எட்ஜில் வந்து ஒட்டியாச்சு. பட் இந்த கேப் இருக்கு இல்லையா, 3 சைடுமே சின்ன சின்ன கேப் இருக்குது, 1 இன்ச்சு சைஸுக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேயே இந்த இடத்துல மறுபடியும் டபுள் சைட் டேப் ஒட்டி இந்த கேப்பில் வந்து சார்ட் பேப்பர், பிளாக் கலர் சார்ட் பேப்பர் வாங்கி ஒட்டி விட்டுருலாம். இந்த பேப்பர் வந்து ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து இப்படி 2ஆக மடக்கி இதை இதிலேருந்து கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபைனலி 22 இன்ச்சு பேனலை 24 இன்ச்சு மானிட்டரில் கனெக்ட் பண்ணியாச்சு, மாட்டியாச்சு. இப்போ இதோட வீடியோ குவாலிட்டி பாருங்க, நல்லா தான் இருக்கு.
என்னன்னா நம்ம நார்மலாக விற்க வைக்கும்போது அந்த இது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுது. இந்த இடத்துல ஏதாவது சப்போஸ் ஏதாவது பிளாஸ்டிக் ஏதாவது கிடச்சிச்சுன்னா அந்த இடத்துல வச்சுட்டு பிளாஸ்டிக் ஏதாவது கிடச்சின்னா மாட்டியாச்சு. இந்த இடத்துல மட்டும் சின்ன அந்த பிளாக்காக இருக்கிறது அப்படியே தெரியுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த இடத்துல வேற நம்ம மாட்டிக்கலாம். ஸோ ஏன்னா அது இன்னொரு மைனஸ் என்ன, இதில் போய் டஸ்ட்டு போய் அடைஞ்சிடக்கூடாது. அதை நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கணும். அதை மட்டும் அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓகேவா தான் இருக்குது. கீழே மட்டும் சின்ன கேப் தெரியுது, கேப் விட்டுருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து பேனலோட ஸ்ட்ரிப்பு வந்துச்சு. அதை ஃபுல்லாக என்னால் மறக்க முடியல. ஸோ அதனால் அப்படியே விட்டாச்சு. இதுக்கு ஒரு ஸ்டாண்டு மட்டும் பண்ணிட்டோம்னா பக்காவாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் அந்த வீடியோ பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.